எல்லா டெலிவிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறது என்னன்னா நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா எஸ்கே நான் மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர் இருந்த டைமில் ஒர்க் பண்ண முடியலேன்னு ஒரு இது. மேபி அப்போ அவர் இருந்தா அவர் எப்படி கவுண்டர் கொடுத்துருப்பாரு. நம்ம சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு பெரிய இடத்துல இருக்கோம்னா ஒருத்தரை நம்ம விஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவலான ஆளுங்களை விஷ் பண்ணுவோம், இல்லை நமக்கு மேலே இருக்கிறவங்கள விஷ் பண்ணுவோம். சம்மந்தமே இல்லை, அவரோட ஃபீல் கூட இல்லை. நான் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு டிஜே, அவரது ஷோவை பார்த்துட்டு விஷ் பண்ணணுன்ற ஒரு மனசு வந்து ஒரு பெரிய மனசு. அவங்க வெளியே உலகம் எதுவும் தெரியாதெல்லாம் இந்த பாட்டு நமக்கு ஏன் போடுறாங்க அப்படின்னு ஜட்மெண்ட் புரியல, ஏன் நமக்கு போடுறாங்க, நமக்கு வெளியே இப்போ மாதிரி இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து இப்போ மூஞ்சிக்கு நேரம் அவங்களுக்கு போடணும் போது இதே ஜட்மெண்ட்டாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு. அவர் கூட ஒரு 3 hours உட்காந்தாங்க, டைம் போனதே தெரியும். அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார், நிறைய விஷயங்கள் பேசினார். செம்ம ஜாலியானால உங்களுக்கு தெரியாத விஷயம்னா அப்டேட்டடாக இருக்காது. சோஷியல் மீடியா அப்டேட்டடு சார். இப்போ இருக்க என்ன ட்ரெண்டு எல்லாமே தெரியும் சார். ஷாலினி மேமோட பர்த்டேக்கு டிஜேவை கூப்பிட்டுருக்காங்க, நீ வரியாடா அப்படின்னு. அவர் தெரியும் நான் தலை மேம், எங்கே வருவார்னு சொல்லி தேர்ந்து இருக்கேன். நான் பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டார் சார் அப்படின்றாங்க. எங்கே நாங்கள் பார்க்கலன்னு பார்த்தா இந்த கெட்டப்பில் இருக்காரு. நான் வேற ஒரு கெட்டப்பில் யோசிச்சு வச்சிருந்தீங்க. ஹாய் ஓகேவா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாம போகக்கூடாது. சரி ஓகே சார் அப்படியே மாதிரி நானா அப்படியே நின்றுட்டு இருக்கேன். DJ Black special show presented by GT Holidays. நான் வந்து ஆக்சுவலாக ஓடு மறைச்சி வச்சிருக்க ஒரு ஆமை. நான் தலை ஃபேனு, பயங்கரமான தலை ஃபேனு. ஒரு சின்ன வயசுலேருந்தே வீட்டில் எல்லாருமே தலை ஃபேனு. எங்கள் அண்ணன் வந்து தலை ஃபேனு. ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாருமே வீட்டில் அப்படியே அவரோட படம் தான் வீட்டில் ஓடும் போது அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு ரொம்ப நாள் பார்க்கணுன்னு ஆசை. எங்கள் ஏரியாலாம் அப்போ வந்து திருப்பதி படம் வந்து எங்கள் ஏரியாவில் தான் ஷூட் பண்ணாங்க, பின்னி மில்லில். அப்படியே ஆமாம், புளியந்தோப்பில் இருக்க பின்னி மில்லில் தான் அந்த படம் ஷூட் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த பைக் ஓட்டிகிட்டு வருவார், கிளைமேக்ஸ் அந்த சீன்லாம் எங்கள் ஏரியாவிலேருந்து எல்லாருமே செம்ம க்ரௌடு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சில பேரோட. அப்போலாம் சின்ன பையன் அவ்வளோ தூரம்லாம் விட மாட்டாங்க. அப்போலாம் பெருசாக வந்து அங்கே ஆக்சஸ் கிடையாது, அவ்வளோ தூரம் போயிட்டு விட மாட்டாங்க. அப்போ போக முடியல அப்படின்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் வந்து எப்படியாவது இவர் கூட ஒரு நாள் மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்காதா ஃபோட்டோ எடுக்கணும் போது கௌதம் நான் வந்து ஃபோன் அடித்தார் ஒரு நாள். இந்த மாதிரி ஷாலினி மேமோட பர்த்டேக்கு டிஜேவை கூப்பிட்ருக்காங்க, நீ வரியாடா அப்படின்னு. அவர் தெரியும் நான் தலை ஃபேன். உடனே ஃபோன் அடிச்சு வா அப்படின்னாரு. வந்துட்டு போயிட்டு நின்னேன். எங்கே வருவார்னு சொல்லி தேர்ந்து இருக்கேன். நான் பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டார் சார் அப்படின்றாங்க. எங்கே நாங்கள் பார்க்கலன்னு பார்த்தா இந்த கெட்டப்பில் இருக்காரு. நான் வேற ஒரு கெட்டப்பில் யோசிச்சு வச்சிருந்தீங்க. அப்போ வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஹாய் எல்லாரும் ஓகேவா, சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிடாம தான் சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்ட்டு. சரி ஓகே சார் அப்படியே மாதிரி நானா அப்படியே நின்றுட்டு இருக்கேன். பார்த்துட்டு அப்புறம் அவர் பண்ணுற ஃபுல்லாக நான் அந்த ஷோவை தான் கொஞ்சம் தலை நீங்களே ப்ளே பண்ணீங்க, நான் வந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அவர் ப்ளே பண்ணிருந்தாரு. நான் ஃபுல்லாமே எல்லா விஷயங்களும் அவர் பண்ணதை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். செம்ம ஸ்வீட் அவர். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றவங்க யாருக்குமே பெருசாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் கரெக்டாக இப்போ எப்படியே கேட்டு சாரோட அந்த ஃபோட்டோ எடுத்து சார் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். ஓ குட் அப்படின்ட்டு சூப்பர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு சொன்னார் சார். அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ ரொம்ப மறக்க முடியாத ஃபோட்டோ. அதுக்கப்புறம்லாம் எடுக்கணும்னா இப்போ இருக்கிற லுக்கெலாம் கண்டிப்பாக எடுத்தாகணுன்னு இருக்கேன். குட் பேட் அக்லிலாம் செம்ம. ஆதி என்னோட சிங்கப்பூர் கான்சர்ட்டில் இருந்தேன். முடிச்சுட்டு மெசேஜ் வருது, மற்ற ஆமைகள்லாம் அனுப்புகிறானுங்க எனக்கு குரூப்பில், எங்கள் குரூப்லேருந்து அனுப்புகிறானுங்க, மச்சான் இந்த மாதிரி பாரு குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கான்சர்ட் முடிச்சோடனே மொதல் வேலை குட் பேட் அக்லி டீசர் தான். ஐயோ தெரிச்சிட்டேன். 3 வாட்டி 4 வாட்டி அப்போவே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி டிவியில் வந்து பெரிய ஸ்க்ரீன் எல்லா லுக்கெல்லாம் பார்த்துட்டு செம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். ஒவ்வொரு அஜித் சாரோட படத்துக்கும் எங்கள் கேங் எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்து கூப்பிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு வலிமை அப்படி தான் பார்த்தோம். அப்புறம் வந்து விடாமுயற்சி, இப்போ விடாமுயற்சி பார்த்தோம். அப்புறம் வந்து வேற என்ன படம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு துணிவும் வந்து 2 o'clock ஷோ போனோம். எங்க நம்ம ஊர்ல இருந்தது துணிவு இருந்தது. துணிவு 2 o'clock ஷோ, 1:30 2 o'clock ஷோ நடந்தது. முடிச்சுட்டு காலையில் வந்து அப்படியே அந்த ஷோ முடிச்சுட்டு அடுத்த ஷோ வந்து வாரிசு பார்த்தேன்.
விஜய் சார் ஃபேன்ஸும் இருக்கானுங்க கூட. அப்படியே ரூமில் எல்லாரும் அவனுங்க அந்த ஷோக்கு டிக்கெட் எடுப்பானுங்க, இந்த ஷோக்கு நான் டிக்கெட் எடுப்பேன். நைஸ் நைஸ். அப்படியே போய் பார்ப்போம். குட் பை டாக்லிக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். விடாமுயற்சிக்கே ஃபுல்லாக விசில் தான். சவதிக்காகலாம் பயங்கரமாக அது ஒரு வைப் தான் கண்டிப்பாக. கடைசி ஃபோட்டோ. இதுக்கப்புறம் எந்த டேப்லன்ஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கலாம். அனி ப்ரோ. அனி ப்ரோ சூப்பர் சிங்கர் அப்போ எடுத்தது. அவரும் வந்து என்ன சொல்கிறது, இது ஃபஸ்ட் டைம் வந்து டெலிவிஷனில் வந்து ஒரு ஃபேஸ் எனக்கு வந்துச்சுன்னா இன்னும் நிஷாக்கா எபிசோட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்சது வந்து இந்த எபிசோட் தான். அனைவரும் வந்து வந்திருக்கும்போது யார் அந்த டிஜே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருப்பாரு. நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருப்பாரு. அப்போ நீங்களே உங்களுக்கு பாட்டு போட்டு வந்தது தான். அது வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் எந்த ஆடியோ லான்ச்சஸில் பார்த்தாலும் கூப்பிட்டு பேசுவார். கூப்பிட்டு பேசிட்டு எப்படி இருக்கா பிளாக், நல்லா இருக்கியா, எப்படி போயிட்டு பார்க்கலாம், ஏன்னா இன்றைக்கி என்ன பிளான், என்ன என்ட்ரிலாம் போட போகிறேன், எந்த சாங்லாம் யூஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பார். ஒரு சூப்பரான, அவரும் பயங்கரமான டைப். இன்றைக்கி வந்து அவரோட சாங்ஸ் தான் நம்மலாம் ப்ளே பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் ஆட்டிடியூட்லாம் இருக்காது. நார்மலாக ரொம்ப நார்மலாக பேசுவார். நம்மளை ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதே நல்ல விஷயம். எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம போய் அங்கே நின்னா பிளாக் எப்படியா இருக்க வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்டு பயங்கரமாக பேசுவார். நல்ல டைப்பு. அண்டு எதனா வேணும்னா கௌதம் நான் இல்லை அந்த டைமில் இல்லை அவர் பேசும்போது நீ போய் பாரு அப்படின்லாம் சொல்லுவார். நிறைய டைமில் பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படும் போது அடிச்சுன்னா உடனே வச்சு பட்டன வா அதெல்லாம் என்ன இருக்குவா அப்படின்னு கூப்பிடுவார். ஒரு சூப்பர். அவரும் பயங்கரமான டைப்பு. அந்த வீடியோக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இது இப்போ அமரன் 100ல் அமரன் 100ல் அந்த ஃபங்க்ஷனில் எடுத்தது. அமரன் இதுக்கு வந்திருந்தார் நம்ம சேனலுக்கு ஒரு ஷோக்காக ஸ்பெஷலுக்கு. அப்போ ஃபோட்டோ எடுக்க முடியல, எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்களா. சரி, ஏன்னா அந்த லுக்கில் பயங்கரமாக இருந்தார். உடம்பு ஏற்றின பிறகு நான் எடுத்துருக்கேன். முன்னாடி ஒரு முறை எடுத்திருக்கேன். இந்த கெட்டப்பில் நான் எடுத்ததே இல்லை. அமரன் அப்போவே அந்த தாடிலாம் வச்சு செம்மையாக இருந்தார். அப்போவே எடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் இது பராசக்தி கெட்டப்பில் இப்போது சரி அப்போவே எடுக்க முடியல. சரியா அப்போ வந்துட்டு அப்புறம் இங்கே வந்த பிறகு அண்ணா அர்ஜென்ட்டாக கிளம்பி அண்ணா ஒரு ஃபோட்டோண்ணே அப்படின்னு. வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எப்போ. ஆனால் இவரும் வந்து எஸ்கேனாவும் எங்கே பார்த்தாலும் வந்து விஷ் பண்ணுவார். பார்த்துட்டு ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள்னாரு. அண்ட் அவர் ஷோலலாம் நம்ம பண்ணும்போது அந்த லேப்டாப்பை ஒரு ஷோவில் கூட அந்த லேப்டாப்பை கொளுத்தி போட்டுருக்காங்க, உடச்சி போட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் எப்பவுமே ரொம்ப எங்கே பார்த்தாலும் பேசுவார். கண்டிப்பாக அவர் ஹாயாச்சும் சொல்லிட்டு போவார். அவருக்கு மைண்டில் எப்பவுமே ரிஜிஸ்ட் ஆகிருக்கும். குக் வித் கோமாளிக்கு வரும்போதும் பேசியிருந்தார். அப்போ கொஞ்ச நேரம் பேசியிருந்தார். ஆக்சுவலி எஸ்கே அண்ணா வந்து ஐ திங்க் ஆல் மிடில் கிளாஸ் ஹூஸ் வித் ட்ரீம்ஸ் அப்படின்னா அதை தாண்டி ஜீரோலேருந்து இப்போ போயிருக்காரு. கண்டிப்பாக அதை தாண்டி வந்து இப்போ எல்லா டெலிவிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறது என்னன்னா நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா எஸ்கே அண்ணா மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா சின்ன வயசுல ஜோடியெல்லாம் பார்த்துட்டு வந்து அவர் இருந்த டைம்ல ஒர்க் பண்ண முடியலையேன்னு ஒரு மேபி அப்போ அவர் இருந்தா அவர் எப்படி கவுண்டர் கொடுத்துருப்பாரு நமக்கு. நீங்க அப்போ சப்போஸ் எஸ்கே அண்ணா ஆங்கர் பண்ணும்போது நீங்க என்ன மாறி மாறி கவுண்டர்லயே தான் போயிருக்கோம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரா தெரியல. பயங்கரமா அவரோட இந்த ஜோடியோட இதுவெல்லாம் ப்ளூபர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பயங்கரமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த ஷோஸ்லாம் விஜய் டிவி ஷோஸ் வீட்டில் விஜய் டிவி தான் ஓடும். அப்போ அதை பார்த்து சரி இவரெல்லாம் இருக்கிற டைம்ல ஒர்க் பண்ண முடியலன்னு ஒரு இது. ஆனால் கெஸ்ட்லாம் வரும்போது பேசுவேன். அப்படிதான். நெக்ஸ்ட் ரொம்ப ஸ்பெஷல். இவர் ஒரு முறை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி நான் அப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப ஏர்லி டைம் விஜய் டிவியில் வந்து. அப்புறம் இன்னொரு முறை வந்து விஜய் அவார்ட்ஸோட ஏதோ ஒரு ஷோ முடிச்சுட்டு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்துருந்தேன். அப்போது வந்து ரொம்ப ஏர்லி டைம். ஆனால் அவர் அப்போ அந்த ஷோஸ்லாம் பற்றி ரியோனா கிட்ட பேசியிருந்தாரு. அப்போ ரெடி ஸ்டடி போ வந்து பார்த்துட்டு பேசுவார். டே என்ன அட்டகாசம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஷோவில் அப்படின்னு ரியோனாலாம் பேசினப்போ அப்போ ஒரு முறை பேசியிருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஆடியோ லான்ச்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சதுன்னா ஆமாம் ஸ்டார்ட் மியூசிக்கில் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அவர் எப்படி இருந்ததுன்னா அந்த ஷோக்கு வந்து அவர் ஒரு செக்மெண்ட் வருவார், எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவார். இப்படி தான் இருந்தது மகாராஜா ப்ரமோஷனுக்காக வரும்போது. இல்லை நான் த்ரூ அவுட் த ஷோ இருக்கேன், என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்கன்னு போது நான் ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருந்துட்டு போனார். அவருக்கு சேர்லாம் போட்டு வச்சுருந்தோம் தனியாக, அதெல்லாம் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு நின்று ஷோ ஃபுல்லாக பண்ணார். ஸோ நான் உள்ளே வந்தோடனே விஷ் பண்ண விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து பயங்கர சரியல் மூமெண்ட் அது. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு வந்து ஓ நீங்கள் தானா அப்படின்னு நிறைய பேர் ப்ரொஃபைல்லாம் தெரியாமல் இருந்தாங்க. அவங்களாம் அப்புறம் இவர் சொன்ன பிறகு
அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் வந்துச்சு. செம்ம ஒரு சூப்பரான மொமெண்ட், நல்ல பயங்கரமான மனுஷன். என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கோன்னா ஒருத்தரை நம்ம விஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவலான ஆளுங்களை விஷ் பண்ணுவோம், இல்லை நமக்கு மேலே இருக்கிறவங்கள விஷ் பண்ணுவோம், விச் மீன்ஸ் வந்து நம்மளை விட கொஞ்சம் பெரிய ஆட்களை. ஆனால் வந்து சம்மந்தமே இல்லை, அவரோட ஃபீல் கூட இல்லை. நான் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு டிஜே. நான் அவரது ஷோவை பார்த்துட்டு விஷ் பண்ணோன்ற ஒரு மனசு வந்து ஒரு பெரிய மனசு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. இந்த விஷயம் சூப்பராக வந்து எனக்கு ஒரு ஒரு பிக்கெஸ்ட் ஒரு இன்னொரு மொமெண்ட் போன வருஷம். ப்ரைஸ்டு பொசிஷன். எஸ், கண்டிப்பாக. அடுத்து இது இப்போ ரீசெண்டாக. ஆமாம், எஸ், ஸ்டார்ட் மியூசிக் டேஸை மிஸ் பண்ண டைமு. அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஷோவில் வந்து ஃப்ரேமில் வர்றது கிடையாது, ஆன் ஸ்க்ரீனில் எல்லாமே ஆஃப் ஸ்க்ரீனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஷோ, இது வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் பண்ணது. பிக் பாஸ் வந்து இது வந்து நம்ம டைரக்டர் துரை தான் பிளான் பண்ணார் இந்த செக்மெண்ட்டை. இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன எக்ஸாம் ஐடியா வச்சிங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது. அது வந்து பிரியங்கா இருக்கும்போது அவங்க இன்னுமே எலிவேட் பண்ணிவிடுவாங்க அந்த மொமெண்ட்டை எப்போவுமே. ஸோ இது ஒரு சூப்பரான ஃபோட்டோ, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எடுத்த ஃபோட்டோ ஒன்றா. இது செம்ம ஃபன்னாக போச்சு. இது ஒரு பயம் தான், ஏன்னா பிக் பாஸில் வந்து ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். பிக் பாஸில் ஒரு அவார்ட் செக்மெண்ட் எந்த சீசன்னு மறந்துட்டேன். பிரியங்காக்கா இருந்த சீசன் ஒரு அவார்ட் செக்மெண்ட்டுக்கு மட்டும் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்போவே என்னென்னா அவங்க வெளியே உலகம் எதுவும் தெரியாதெல்லாம் இந்த பாட்டு நமக்கு ஏன் போடுறாங்க அப்படின்னு ஜட்மெண்ட், புரியல ஏன் நமக்கு போடுறாங்க, நமக்கு வெளியே இப்போ மாதிரி இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து இப்போ மூஞ்சிக்கு நேரம் அவங்களுக்கு போடணும் போது இதே ஜட்மெண்ட்டாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு. அப்புறம் பாட்டு மட்டும் தான் நம்ம போட போகிறோம் அது வந்து. ஆனால் அவங்க தான் வந்து அட்லீஸ்ட் இது பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வெளில வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, அது அந்த மாதிரி கூட இல்லை. அதனால கொஞ்சம் பயத்தோட பண்ண செக்மெண்ட் இது. அக்கா போது கொஞ்சம் ஓகே, ஒரு தைரியம் வந்துச்சு, நம்மள ஏதாவது யாராச்சும் தாக்குனா அக்கா வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியம். ரைட் ரைட் ரைட். ஓகே, நெக்ஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ அவரோட. அப்படியா? ஆமா, நான் சிரித்தால் இதுக்காக வந்தாரு. டிஎஸ்எஸ்னு ஒரு ஷோ, டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லி அந்த ஷோக்கு வந்தாரு. அப்போ வந்து பேசும்போது அந்த பிரேக்கில் தான் பேசினேன். பேசும்போது அவர் ஏர்லி டைமில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணார், என்னவா இருந்து அவர் மியூசிக் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. முன்னாடி அவர் டிஜேங்கெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜே பற்றி நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணார். என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, டெக்னிக்கலாக அப்போவே நிறைய நாலேஜ் அவர் ஷேர் பண்ணார். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டு. அங்கேருந்து தொடங்கி இன்றைக்கி வந்து அவரோட ஸ்டேஜில் நமக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்து, அவரோட டீம்லேயும் ஒரு சின்ன ஒரு மெம்பராக நமக்கு ஒரு இடம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு அண்ணன். ஆக்சுவலாக ஒரு 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 மியூசிக்கல் பர்சனாலிட்டியை தாண்டி ஒரு பர்சனாகவே வந்து ஆதியனை வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மனுஷன். நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து பெருசாக ஈகோலாம் இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாக ட்ரீட் பண்ணுற விஷயங்கள், அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே நம்ம ட்ரீட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். அண்ட் சூப்பரான ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்றதால ஸ்பெஷல் இது அவரோட. ஃபேமிலி முன்னாடியே எடுத்த ஃபோட்டோ, சுட 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 பிரிண்ட் போட்டாச்சு அதை. ஃபேமிலி, எஸ், அம்மா, அப்புறம் வந்து அப்பா, இது என் தம்பி. ஸோ அதுதான் இன்றைக்கும் வந்து என்னோட பெரிய பேக் போன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, செகண்ட் வந்து ஃபேமிலி. அதில் வந்து முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் அம்மா. ஸோ இந்த ஃபேமிலி வந்து இப்போது இருக்கிற நிலமை வந்து ஓகே, என்னால் ஒரு சின்ன ஹாப்பினஸ் ஆச்சு அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சேன்றது என்றைக்குமே நினச்சி நான் ப்ரௌட் பண்ணுற விஷயம். ஆனால் இதை விட தாண்டி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம். அது போக போக வந்து அவங்கள இன்னும் நல்ல ஸ்டேஜஸ் கொண்டு வரணும்னு ஆசை. ஸோ நான் உழைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து இவங்களுக்காக தான். அது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். கண்டிப்பாக அதை சொல்லி பண்ணணும்ல, நிறைய விஷயம் அவங்க தாண்டி இன்னும் பெருமைப்படுத்துவாங்க அவங்கள. கண்டிப்பாக. ஆக்சுவலி அம்மா அப்பா பற்றி நிறைய பேசுனீங்க, உங்கள் பிரதர் பற்றி பிரதர் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப அடிச்சுப்போம். அவன் வந்து ஆனால் எனக்கு அவனுக்கு தெரியும் என் மேலே அவன் பயங்கர பாசம். ஆனால் அவனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணது அவங்க கூட நான் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுற விஷயம். சூன் அவனும் வந்து என்னென்னா அவனோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன். நான் வந்து ஃபுல்லாமே வந்து வீட்டோட கடனை அடைக்கணும், இந்த வேலையை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போயிட்டு இவனோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு புரிஞ்சிக்காமலே வந்து நிறைய நாள் இருந்தேன். பட் இப்போ நாங்கள் நிறைய பேசிக்கிறோம். ஸோ அவனுக்கு சீக்கிரமாக அவனும் வந்து சீக்கிரமாக நான் எப்படி என்ன ஃபீல்டில் இருக்காரு யார் அவன் ஒரு சின்ன ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறான். ஓகே ஓகே. சின்ன அவன் வந்து என்ன சொல்கிறது,
அவனுக்கு சில ஆசைகள்லாம் இருக்கு. பட் வயசு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ ஜாலியாக இருக்கிற வயசு. புரியுது. ஸோ அந்த மாதிரி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் தலையில் நாங்கள் யாரும் தூக்கி போடல. ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கான். பட் அவனும் இருக்கிற பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி என்னை விட அவன் தான். இப்போ நான் அம்மா விட்டு வெளியே இருக்கேன், நான் வந்து வீட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஆனால் அம்மாவை கூட வந்து பார்த்துக்கிறது, எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிறது, அப்பா அம்மாவை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறது அவன் தான். ஸோ இன்னும் வந்து வீட்டுக்கு அப்படியே சம்பளத்தை அம்மா கிட்ட தான் கொடுப்பான். ஸோ நானாச்சும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தான் அவங்ககிட்ட கொடுப்பேன். ஏன்னா சில விஷயம்லாம் சேவிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அவன் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பான். ரொம்ப கோவக்காரன், பயங்கர கோவக்காரன். அம்மா யாராச்சும் எதனா சொல்லிட்டாங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவான். பட் ஆனாலும் நிறைய டைமில் வந்து நான் சொல்கிற வார்த்தைக்காக மதித்து ஒரு இருக்கிற ஆள். நான் அதெல்லாம் ஒன்று சொல்லிட்டேன்னா உடனே ஹர்ட் ஆகிடான். அந்த மாதிரி அவனுக்காக தான் அவனும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுன்றதுக்காக சீக்கிரமாக அவனும் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் அப்பா அம்மாவை வேற ஒரு விதமாக இப்போவும் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ண வைக்கிறான். இன்னொரு வேறு விதமாகவும் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பான். தேவா சார் ஒன் சச் திங் இஸ் லைக் தேவா சாரோட கான்சர்ட்லாம் நாங்கள் வருவோன்ட்டு சத்தியமாக எதிர்பார்த்ததே இல்லை. ஸோ நானுமே எதிர்பார்த்தது இல்லை. அது ஒரு தேவா சார் இஸ் அ வைப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் 90s கிட்ஸ்க்குலாம். அதெல்லாம் நாம் போய் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. தேவா சார் சாங்ஸ்லாம் வந்து ஷூட்டெல்லாம் நைட் டைம் வந்து நாங்கள் ரெகுலராக ப்ளே பண்ணுற சாங் இந்த சலோமியா, விதவிதமாக, சோப்பு சீப்பு கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய தேவா சார் இட்ஸ் நைட்டில் போடுவோம். ஸோ அப்படி வந்து அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அவர் சாங்ஸ் கேட்டு நிறைய பழக்கம். அப்படி தான் இது அவரோட கான்செர்ட் ஒர்க் பண்ண போகிறோன்றது வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டான விஷயம். நிறைய ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அங்கே பண்ண முடியல, மலேசியாவில் டைம் வந்து ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து ஆனால் அந்த டைமில் அவர் கூட பேசுறதுக்கு நான் நிறைய வாய்ப்பு கிடச்சிது. சென்னையில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. சார் பிளாக் தான் பண்ண போகிறான் போது உட்காந்து பேசும்போது அவர் ஷோ பார்த்துருந்தார். ஸோ நிறைய விஷயம் அவர் செம்மையாக ஷேர் பண்ணியிருந்தார். அவர் கூட ஒரு 3 hours உட்காந்து எனக்கு டைம் போனதே தெரியல. அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார், நிறைய விஷயங்கள் பேசினார். செம்ம ஜாலியானால உங்களுக்கு தெரியாத விஷயம்னா அப்டேட்டடாக இருக்காது. சோஷியல் மீடியா அப்டேட்டடு சார். இப்போ இருக்க என்ன ட்ரெண்டு எல்லாமே தெரியும் சார். இப்போ யார் இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து நிறைய இவங்களோட வீடியோஸ் வந்து இவங்கள பார்ப்பீங்களா பிளாக், இதை பற்றி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சுட்டியா ரவீந்திரன் தான் என்னை கூப்பிட்டு போயிருந்தார். அவர் வந்து சாருக்கு ஆல்ரெடி க்ளோஸு. அவர் தான் என்னை கூட்டு போய் இன்ட்ரோ பண்ணார். அவர் கூட இருக்கும்போது நிறைய நாங்கள் 3 பேர் பேசும்போது நிறைய பேசுவோம். ஸோ அவரும் வந்து செம்ம மியூசிக்கெல்லாம் நாலேஜ் உள்ள ஆள் சுட்டியா ரவீந்திரன். நாங்கள் 2 பேர் பேசின விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணிப்போம். சார்கிட்ட அவர் பேசும்போது நிறைய சூப்பரான விஷயங்கள் எனக்கு கிடச்சிது. இந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து இப்போ மதுரை கான்செர்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவரோட மலேசியா கான்செர்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மதுரையில் தான் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ மதுரை கான்செர்ட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ யூஸ்வலாக வந்து ப்ரீ ஆக்ட் எப்படி ப்ளே பண்ணுவோம், அவங்களோட சாங்ஸை வைபாக இருக்க சாங்ஸை மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது கான்செர்ட்டில் அவங்க பாடாமல் இருக்க பேலன்ஸ் இருக்க சாங்ஸை மிக்ஸ் பண்ணி அது க்ரௌடை வந்து நம்ம புஷ் பண்ணுவோம். இது எப்படி இருக்கும்னா, இந்த டைம் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தோம். மாகா பண்ண இருக்கார் இந்த ஷோவில் அப்படின்னும் போது அந்த டைம் வந்து ரொம்ப ஏர்லியான ஆக்ட் எங்களுது. அந்த டைம் வந்து பொங்கல் வந்து செம்ம பீக் டிராஃபிக்கு, க்ரௌட்லாம் வந்து உட்காரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கம்மியான க்ரௌடு ஆரம்பத்தில் இருந்ததால் என்ன பண்ணிட்டோன்னா, வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு சாரோட எல்லா சாங்ஸ் டேட்டா பேஸ் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு கேட்குற கேள்விக்கு சாரோட பாட்டிலே பதில் சொல்கிற மாதிரி நம்ம சூப்பர் சிங்கரில் பண்ணுறதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்டை வந்து வேற மாதிரி பேரை மாற்றி நடத்தணும். நானும் மாக்கா பண்ணணும். வந்து அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கான பதில் வந்து அதுலேயே இருக்கும் பாட்டிலே. அந்த மாதிரி ஒரு ஆக்ட் வந்து 20 minutes பண்ணோம். பண்ணிட்டு சார் வந்து பார்த்து முடிச்சுட்டு, ஒரு நாடக சபாவே நடத்துனீங்களேடா, நடத்துனீங்க பிளாக், வாங்க சூப்பராக பண்ணீங்கப்பா நீங்கள் மாக்காப்பாங்க சேர்ந்து சொல்லி விஷ் பண்ணார். ஏர்போர்ட்டில் பார்த்து எடுத்த ஃபோட்டோ இது. அன்றைக்கி நைட்டு மீட் பண்ண முடியல சாரை, மறுநாள் காலையில் தான் விஷ் பண்ணார். அண்ட் வந்து ஷோலேயே வந்து விஷ் பண்ணியிருந்தார். மாக்காப்பாவும் பிளாக்கும் வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணாங்க நான் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான சார், ரொம்ப நல்ல அப்பா தான் கூட, தேவாப்பான் தான், சூப்பரான ஒரு மனுஷன். இன்றைக்கி வந்து கானாவை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அவர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. ஒரு டிஜேவாகவும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு வட சென்னையில் இருக்க ஒரு இளைஞனா, அங்கே வளர்ந்த ஒரு பையனா, இன்றைக்கி வந்து ஒரு வேறு ஒரு இடத்துல வச்சுருந்த ஒரு மியூசிக்கை ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஃபாதர் ஆஃப் சினி கானா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தோடு இருக்கார். அப்படி ஒரு மியூசிக்கே ஒரு ஜானரை எலிவேட் பண்ணி இன்றைக்கி ஒரு மியூசிக் ஜானரை க்ரியேட் பண்ணியிருக்காருன்னா அது வந்து அப்படியும் நான் ஒரு விதமாக அவருக்கு தேங்க் பண்ணணும். லைக் ஃபீல்ஸ் லைக் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், செம்ம அவர் கூட இந்த செம்ம ஜாலியாக இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.